ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு கம்ப்ளீட் vlog எடுத்து. இப்போ வரமகாலட்சுமி நோன்பு வரப்போகிறது இல்லையா, அதனால கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி தட்டைக்கு வைக்கணும். அதனாலேயே நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசித்தேன். சரி, ஓகே, நம்ம அப்படியே vlog-ம் எடுக்கலாமே அப்படின்ட்டு vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே ஒரு vlogல சொல்லியிருப்பேன், என்கிட்ட ஒரு ஆல் இன் ஆல் மாவு இருக்குது, அதில் சக்லி, முறுக்கு, நிப்பட்டி எல்லாமே பண்ணலாம். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் 2 டைப் ஆஃப் முறுக்குமே நிப்பட்டும் பண்ணுறதுக்கு யோசித்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன் நிப்பட்டுக்கு. ஃபஸ்ட்டு முறுக்கு பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நிப்பட்டு பற்றி யோசிக்கலாம். ஏன்னா இந்த மாவில் நிப்பட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதனால் முறுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு, இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், ஜீரகம் எல்லாமே போடணும். ஆக்சுவலி எங்கள் அம்மா அரைச்சி கொடுக்கும்போது உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி தந்தாங்க. பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் கேட்டாங்க கொஞ்சம் காரமாக பண்ணுன்ட்டு. அதனால நான் எக்ஸ்ட்ராவாக சில்லி பவுடரெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி பட்டர் போட்டு தான் பண்ணுவாங்க. என்கிட்ட பட்டர் இருக்குல்ல, சரி இப்போவே டேஸ் எல்லாம் ரொம்ப தள்ளிடுச்சு, இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்துடும். இதுக்கப்புறம்லாம் பட்டர் போய் வாங்கிட்டு அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நம்ம இருக்கிறத வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு சூடான ஆயில் போட்டு பண்ணால் சேம் கிறிஸ்பினஸ் தான் வரும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. பட்டர் போட்டு பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும், டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தரும். பட் என்கிட்ட இருக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அது ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம அந்த டைமில் என்னெல்லாம் வேணும் அப்படின்றத ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாவு பிசைறதுக்கு கண்டிப்பாக ஒரு தட்டு மாதிரி இல்லை அகலமான ஒரு பேசன் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கணும். கூடவே முறுக்கு பிழிகிற ஒரு இது இருக்குல்ல, உருள், அதுவும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஆயிலெல்லாம் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு யோசித்து வச்சேன் எது ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா 2 டைப் பண்ணுறேன். 2 டைப்பும் எனக்கு பிடிச்சது தான். ஒன்று முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, இன்னொன்று ஜஸ்ட்டு சும்மா ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்று இருந்தது. அது 2மே பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் ரீசெண்டாக ரிப்பன் பக்கோடா நிறையா பண்ணுறேன். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். எப்போவுமே சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்ட்டு, ஸோ ஆயில் சூடாகிடுச்சுன்ட்டு ஆயிலை ஃபஸ்ட்டு போர் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும்போது பார்த்து நம்ம கை வச்சு நீட்டாக மிக்ஸ் பண்ணோம். இதை மட்டும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான் தான் பண்ணுவேன். எங்கள் அம்மா பட்டர் தான் போடுவாங்க, ஸோ அதனால் சூடாக இருக்காது. ஆனால் எனக்கு இந்த பதம் தெரியும். எங்கள் அக்கா சூடு தாங்கவே மாட்டா. அவள் சுட்டாலும் ஃபு அப்படின்வா. ஆனால் எனக்கெல்லாம் கொஞ்சம் சூடு தாங்கிறதுக்கு ஓகே தான். பட் ரொம்ப சூடுனா எனக்கு கொஞ்சம் பயம்தான். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இப்படி மாவை பிடிச்சி பார்க்கணும். அது கரெக்டாக உருண்டை மாதிரி நின்றுச்சுன்னா பர்ஃபெக்ட் பதம் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்பியாக வரும், கொஞ்சம் கூட மாவில் பிசர் தட்டலை அப்படின்ட்டு. இல்லை அது வரலைன்னா கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுன்ட்டு. ரொம்ப வந்துடுச்சுன்னா மாவு ஆட் பண்ணுன்ட்டு. ஏன்னா ரொம்ப வந்துடுச்சுன்னா ரொம்ப கிறிஸ்பி, அது டக்குன்னு உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்லா வாட்டர் போட்டு நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு இந்த மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியும். நான் ஒரு 10th 8th 9th 10th பண்ணிக்கிட்டேன்னு வச்சுருக்கோங்களேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போ பண்ணாலும் இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் தான் பண்ணுவேன். நான் தான் நல்லா பிசைஞ்சு நீட்டாக சாஃப்ட் பண்ணி அந்த முறுக்கு பிழிகிறதுல ஃபில் பண்ணி தருவேன். எங்கள் அம்மா முறுக்கு பிழிவாங்க, இல்லை எங்கள் அக்கா முறுக்கு பிழிவா. இந்த மாதிரி தான் ஆகும். எப்போவுமே என்னோடய ஃபேவரெட் பார்ட்டுனா இதை அப்படியே ஃபுல்லாக பிசைறது தான் என்னோடய ஃபேவரெட் பார்ட்டு. ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுப்பேன். நான் ஒருத்தியே இருக்கிறதுனால நான் ஹோல் மாவையும் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இதுவே 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா பேட்ச் வைஸாக பிசைஞ்சு அதில் நீட்டாக சாஃப்டாக இது பண்ணிவிட்டு அப்போ பண்ணுவாங்க. அது கூட நல்லாயிருக்கும். நான் எல்லாமே பிசைஞ்சு மூடி வச்சுடுவேன். ஏன்னா இந்த மாவு மட்டும் ஆற வைக்கக்கூடாது, லைக் ட்ரை ஆகிடும். அதனால் ஸோ மூடி வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நல்லா இந்த தட்டில் போட்டு நல்லா மெலீஸ் பண்ணிவிட்டு அதை சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கு பிழிகிறதுல ஃபில் பண்ணிடணும்.
வரமகாலட்சுமி நோன்புனால எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஜாலி தான். ஏன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போதுலேருந்து எங்கள் வீட்னா எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் வந்து எப்போவுமே இயர்லி அவங்க 16 பிளேட்ஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. இல்லை 32 அந்த மாதிரி வைப்பாங்க. அப்போது ஒரு 4-5 வெரைட்டி வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. முறுக்கு, நிப்பட்டு, கோடுபலை நிறையா பண்ணுவாங்க. ஸோ அப்போது எங்கள் பாட்டி பண்ணி 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 நாங்கள் நல்லா சாப்பிடுவோம்ல. சின்ன வயசில் நமக்கு என்ன வேலை, சாப்பிட்றது தானே வேலை. ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபுல் ஹோல் நைட் எல்லாம் அதை டெக்கரேட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு அங்கிருந்து தான் நானும் பெரியவளானா என்ன நோன்பு பண்ணுவேனோ இல்லையோ, வரமகாலட்சுமி நோன்பை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க. அதனாலேயே நாங்கள் எப்போவுமே வரமகாலட்சுமி நோன்புக்கு எங்கள் பாட்டி வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்க வீட்லேயே போயிடுவோம். அவங்க வீட்லேயே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, நானும் எங்கள் அக்கா, எங்கள் அம்மாவோட தங்கச்சி, எங்கள் சித்தி எல்லாமே அங்கே தான் உட்காந்து ஃபுல்லாக கிராண்டாக ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேலாம் பூஜைலாம் பண்ணுவோம். எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் குட்டியாக நீட்டாக சின்னதாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு வரமகாலட்சுமி நோன்புனாலே இதுதான் மெமோரிஸ் எப்போவுமே எனக்கு இருக்கும். முறுக்கு மாவு நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பிழியறதுல போட்டு ஒரு துணி மேலே இதை பிழிஞ்சு எடுத்து ஆயிலில் போடணும். போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா ஆயில் வந்து தெறிச்சிடும், இல்லை கை எதுனா பட்டுடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தள்ளியே போடலாம். ஏன்னா மேலே பட்டுச்சுன்னா பயம் இல்லையா. அதனால அது மீடியம் டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம். ரொம்ப ஹை ஃப்ளேம்னா வெளியே மட்டும்தான் வெந்திருக்கும். ஸோ மீடியம் டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீட்டாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு திருப்பி அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ எனக்கு வந்து முறுக்கு எப்படி வேகுது, என்ன கன்சிஸ்டன்சியில் வேகுதுன்னெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை வந்துருச்சு. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், நானும் பரவாயில்ல ஒரு செஃப்பாக உணர்ந்துட்டேப்பா அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு வேலை இல்லை தெரியாதது ஒன்று எதுனா பண்ணோன்னா பரவாயில்லையே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்லா வருது அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஜாலியாக நான் சூப்பராக அதை ஷேப்பில் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் சில பேருக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். எனக்கு அவ்வளோலாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஸோ அதனால் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இந்த மாதிரி வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம தானே வைக்க போகிறோம், நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். எங்கள் அத்தை வீட்டிலலாம் அப்படியே கண் அழுத்தி அப்படியே வச்சுப்பாங்க. இப்போ ஒரு முறுக்கு இவ்வளோ ஷேப்பில் இவ்வளோ சுற்று போயிருக்குன்னா நெக்ஸ்ட்டு அவங்க 100 முறுக்கு சுட்டாலும் அதே ஷேப் அவ்வளோவே சுற்று போகும். எனக்கு அது சுட்டு போட்டாலும் வராது. அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் பண்ணவே மாட்டேன். நான் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன். என்னோடய சிஸ்டர் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கரெக்டாக 2 சுற்றுனா 2 சுற்றுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 3 சுற்றுனா 3 சுற்றுல அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அது இல்லாமல் அவங்க கொஞ்சம் பெரிய கடாயெல்லாம் வச்சுருப்பாங்கள, அதில் நீட்டாக சுட்டு எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் சூப்பராக வரும். நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் முறுக்கு வந்து கரெக்டாக 9 பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா 9 தான் நான் வைப்பேன். அதனால் அவ்வளோவே போதும் அப்படின்ட்டு அது பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் மெயினாக பண்ணணும் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தது ஆக்சுவலி வந்து நிப்பட்டு தான். ஸோ அதனாலேயே அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிட்டேன். நிப்பட்டுக்கு ஒன்றும் இல்லை, சேம் மாவு தான். ஆனால் கூட வேர்க்கடலையும் கொஞ்சம் பல்ஸ் மூடில் அரைச்சி போட்டுக்கணும். நான் போடும்போது கொஞ்சம் பொடி ஆயிடுச்சு. அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஆஸ் யூஷுவல் உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு இவ்வளவும் போட்டு நல்லா பிசையணும். மெயின் இதில் இன்னொரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா பொட்டுக்கடலை பொடி. இது வந்து 1 ஸ்கூப்புக்கு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி. இந்த மாதிரி தான் நான் ரேஷியோ வச்சுருந்தேன். அதை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். பட் ஆட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி மறந்துட்டேன், டு பி வெரி ஃப்ராங்க். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு, ஓகே பொட்டுக்கடலை பொடி போடல அப்படின்ட்டு. ஏன்னா நிப்பட்டு வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கு பொட்டுக்கடலை பொடி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் நிப்பட் பண்ணும்போது பொட்டுக்கடலை பொடியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடான ஆயில் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கரெக்டாக இருக்க பதம்னு பார்த்துட்டு தண்ணி போட்டு நல்லா பிசையணும். இதுக்கு வந்து ப்ரெஸ் மணை இருக்குல்ல, அதில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பர்
தின்னா ஒரே ஷேப்பில் கரெக்டாக வரும். என்கிட்ட அதெல்லாம் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாலாம் ஒன்றும் பண்ணல. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான். ஒரு ஷீட்டில் வந்து நான் ஒரு குட்டி குட்டி உருண்டியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் இருந்துச்சு என்கிட்ட. அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஷேப் வந்து குட்டியாக வந்துடுச்சு. குட்டி குட்டி நிப்பட்டு இருக்கும்ல, இப்போது கடையிலலாம் கிடைக்கும்ல, A to B நிப்பட்டு அந்த மாதிரி வந்துடுச்சு. இதுவே கொஞ்சம் தட்டைக்குன்னா கொஞ்சம் பெருசாக வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அவ்வளோ பெருசாக என்கிட்ட மூடியோ இல்லை ஸ்டீல் பாக்ஸோ இருக்குல்ல. என்கிட்ட இருந்ததில் என்ன பண்ணலாமா அப்படின்னு யோசித்து நான் அந்த மாதிரி யோசித்து பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெருசாக ஒரு மூடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக வேணும்னா ஸ்டீல் இதுலேயே அப்படி ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லா சூப்பராக வரும். நிப்பட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு இடித்து அப்படியே சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. இடித்து தோல் எடுத்து அப்படியே அதை ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் மிக்சியில் போட்டதுனால அது கொஞ்சம் பவுட்ரி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சேன், சரி மிக்சியில் போட்டாமல் இடிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கோன்ட்டு. அங்கே எங்களுக்கு ஒரே அவசரம், பண்ணி முடிக்கணுன்ட்டு ஒன்று இருக்கும். செகண்ட் திங் வந்து நிப்பட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுனால எடுத்தும் வைப்பேன்ல, ஸோ டைம் ஆகிடும், அதெல்லாமே இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு 4 நாள் தானே இருக்குது, எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணணும். வீடை க்ளீன் பண்ணணும், டெக்கரேஷன் பண்ணணும், இன்னும் சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் அவசரமாக எல்லாமே பண்ணேன். பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வேர்க்கடலையை மிக்சியில் போடாமல் இடித்து ஆட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வாய்க்கும் நல்லா கிடைக்கும். அது இல்லாமல் சூப்பராக பார்க்க அங்கங்கே ஒன்று வேர்க்கடலையும் இருக்கும். இதுவும் ஆஸ் யூஷுவல் தான். நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எல்லா மாவையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மூடி வைப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும். அது வந்து ரஃப் ஆகாது, ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருண்டை பிடிச்சி நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஓப்பனில் வச்சுட்டோன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குக்கிங்கில் ஆல்வேஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தாங்க. இப்போ நம்ம ஒன்று இல்லாமல் பண்ணுறோன்னா என்னெல்லாம் யோசிப்போன்னா, ஓகே இப்படி பண்ணால் ஓகேவா, அப்படி பண்ணால் ஓகேவா, அந்த மாதிரி தான் யோசிப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சும்மா அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அது ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இன்னொரு பட்டர் ஷீட்டில் அது மேலே வச்சுட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக உருண்டையை பிடிச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே நான் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அது கரெக்டாக வந்துச்சு. ஸோ எடுத்த உடனே எல்லோரும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல, இல்லை நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் கொஞ்சமாக தான் கற்றுட்டு பண்ணுவேன். இதே மாதிரி தான் எனக்கு எப்போவுமே எல்லா குக்கிங்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் முறுக்கு பிழியும் போதுமே எனக்கு கரெக்டாக வராது. இப்போது வந்து ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணதுனால எனக்கு நல்லா அது வருது, நேக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. பட் இன்னும் 2-3 ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் யோசிப்பேன், ஓகே நமக்கு இன்னும் அது கரெக்டாக வர்றது இல்லையே, அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்போ யாருமா பண்ணுவா, சும்மா கடையில் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னும் சில பேர் யோசிப்பாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பம் அண்ட் அவங்கவுங்களோட இஷ்டம். இப்போ எனக்கு இது பிடிக்குதுன்னா நான் பண்ணுறேன், சில பேருக்கு அது பிடிக்காதுன்னா தட்ஸ் ஃபைன். பட் எனக்கு வந்து எப்போவுமே வரமகாலட்சுமி நோம்புக்கு நம்ம வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் வழக்கம். அதே மாதிரி தான் பண்ணணும். நான் உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, என்ன முடியலனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு தாட் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே சரி எனக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நிப்பட் போட ஆரம்பித்தேன். பட் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 35 to 45 பண்ணியிருப்பேன் நிப்பட்டு. எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஒன்று வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் அதை தாண்டி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் இதை வந்து ரொம்ப பொறுமையாக வேக வைக்கணும். சக்லினா கூட கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பட் நிப்பட் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற வரைக்கும், கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் நீட்டாக 2 பக்கமும் திருப்பி வேக வைக்கணும். இது வேறு என்னென்னா உள்ளே போயிடுறது. ஸோ அப்போ நம்ம பார்த்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி நீட்டாக விட்டுட்டு வேக வச்சோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான நிப்பட்டும் ரெடி ஆகிடும். நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது முறுக்கு மாவில் நிப்பட் பண்ணுறேன், எனக்கு பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான் போல் அப்படின்ட்டு. இந்த மாவு ப்ரீமிக்ஸோட ரேஷியோ என்னென்னா 4 கிளாஸ் பச்சரிசியை நல்லா கழுவி ஆற வச்சிடணும். இதுக்கு 1/2 கப் உருது தால், வெள்ளை உளுந்து, முழுசு உளுந்து இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டால் பெட்டர், 1 கப் பொட்டுக்கடலை, இவ்வளோதான். இதை 3ஐயும்
கொடுத்து கூடவே உப்பு மிளகா போட்டு மில்லை அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா 1 இயர் வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் ரொம்ப சூப்பராக வரும். இந்த ஒரு மாவில் ஒரு 4-5 ஸ்நாக்ஸ் பண்ணலாம். முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, நிப்பட்டு, கோடுபலை, தேங்காய் பால் முறுக்கு எல்லாமே பண்ணலாம். எல்லாமே சூப்பராக வரும். நான் தேங்காய் பால் முறுக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா தான் வந்திருந்தது. கோடுபலைனா இந்த குட்டி குட்டியாக ரிங் இருக்குல்ல, அதுதான் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு உண்மையாலே தெரியாது. அண்ட் எங்கள் அம்மா அதை சூப்பராக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நான் அந்த ரெசிபி ஆட் பண்ணுறேன். யூடியூப்பில் டெஃபினெட்லி அப்லோட் பண்ணுற வீடியோ. இதே மாதிரி தான் நான் வரமகாலட்சுமி நோம்புக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் எல்லோரும் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் வரமகாலட்சுமியை நோம்பை எப்படி கும்பிடுறேன், எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறேன், என்னெல்லாம் க்ளீனிங் பண்ணுறேன் எல்லாமே காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் எதுனா நோம்புன்னா ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.